வணக்கம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கிட்ட வாசலில் இருக்க வாராகி அம்மன் ஆலயத்தில் இருக்க வாராகி அம்மன். வாராகி அம்மனுக்கு என்ன விசேஷம்னா, வாராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகின்றது. இந்த ஆனி மாதத்திலே வரக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த ஆஷாட நவராத்திரி 4 நவராத்திரியில் வாராகி அம்மன் வழிபாடு இந்த ஆஷாட நவராத்திரியில். அந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி தினம் இன்று. அதனால் இங்கே 9 நாளுமே இந்த கோயிலில் மிகச்சிறப்பாக அலங்காரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு அந்த பக்கம் போக வாய்ப்பு கிடச்சிது. இறங்கி நல்லா கும்பிட்டு வந்தேன். மூலவருக்கு ரொம்ப அழகான அலங்காரம், உற்சவருக்கும் மிக அழகான அலங்காரம், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வாராகி அம்மனை தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ரொம்ப விசேஷமாக வழிபடுறாங்க. ராஜராஜ சோழன் வழிபட்ட வாராகி அம்மன். அந்த வாராகி அம்மனை வழிபட்டுத்தான் அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்பது வரலாறு. வாராகி அம்மனை கும்பிட்டா நமக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த விசேஷமான வாராகி அம்மன் சைதாப்பேட்டையில் இருக்கிறதுக்கு நல்ல கூட்டம் வருதுங்க. எக்கச்சக்க ஜனம் இன்றைக்கி தரிசனம் பண்ண வந்தாங்க. ரோட்டு மேலே இருக்கிறதுனால நல்லா அம்பாள் எய்தாப்புலேருந்து தெரியுது. நல்லா கும்பிட்டு வந்தேன். மிகச்சிறப்பான இந்த தரிசனத்தை தாங்களும் காண வேண்டும். இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி அன்று இந்த மிகச்சிறப்பான வாராகி அம்மன் தரிசனத்தை தாங்களும் காண வேண்டும் என்பதற்காக நான் இந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு போடுறேன். நீங்களும் அனைவரும் இந்த வாராகி அம்மனை தரிசனம் செய்து எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும் என வாராகி அம்மனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ ஜெய் வாராகியே நமக. ஓம் வாராகியே போற்றி. ஓம் வாராகியே போற்றி. ஓம் வாராகியே போற்றி.